ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஒரு 15 படி பிரியாணி பண்ணுற வேலையில் இறங்கியிருக்கோம். அதுக்காக எல்லாத்தையும் பார்ப்போம். ஆமாம், வெங்காயத்தை பூத்து கிண்டிட்டு இருக்காரு நம்ம பாய்ஸ். இப்போ தால்சாக்கு கறி போட்டுட்ருக்காரு நம்ம பையன். போடுங்க போடுங்க, நிறையா போடுங்க. ஆ, கிண்டுங்க கிண்டுங்க பாய். நல்லா கிண்டிட்டு இருக்காங்க. வெங்காயம் கிட்டலாம் பார்க்கணும். இப்போ கிண்டுறாரு நல்லா கிண்டிட்டு இருக்காரு. நம்ம கருப்பு கலரை போட்ட பண்ணி என் பையன். ஆ, போச்சுடா போச்சுடா. இப்போ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சட்டி முட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறாரு ஒருத்தர். காய்கறி இதெல்லாம் பார்த்துக்கலாம், சமைக்கிறதுக்கு தேவையானது. வெங்காயம் சரியாக வேகலான்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பையன் வேற கத்திரிக்காய் வெங்காயம்லாம் வெட்டுற மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை வெட்டிக்கிட்டு இருக்காரு. சிரிச்சுங்க வெட்டுங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை வெட்டுறாருந்து செட்டுங்க நல்லா தான் வெட்டுறீங்க. நான் புதுசாக தான் வெட்டுறாரு, பரவாயில்ல. ஆனால் இவர் கத்தி மாஸ்டர்னு நினைக்கிறேன். பரவாயில்லாம் வெட்டுறாரு. ஆஃப் ஆவி போயிட்டு இருக்கு. அந்த கருப்பு புத்த பண்ணியும் கொத்தமல்லிலாம் உள்ள போட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டாங்களா? என்ன சட்டி முட்டியில் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக ஒரு வழி வலிச்சு சட்டியை கவுத்து விட்டாரு. சட்டி முட்டியை கவுத்து ஒரு உது கூட விடாமல் வலிச்சிருந்துட்டுருக்காரு. நம்ம கருப்பு சட்டை குண்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ யாரோ ஒரு புதுசாக ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்ட மாஸ்டர் வந்திருக்காரு. ஃபுல்லாக ஒரு 8 போட்டு 9 போட்டு விளாண்டுட்டு இருக்காரு. நல்லா தான் கிண்டாரு. பரவாயில்ல, ஒரு மாஸ்டர் தான் போல். வெங்காயம்னா இன்னும் வனங்களை போல், அதான் போட்டு வெள்ளை சட்டை மாஸ்டரை கிண்ட விட்டுருக்காங்க. கிண்டி முடிச்சிட்டாரு போல். ஏதோ போடுறாங்க கறி, மட்டன் கறி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மட்டன் போட்டு கிண்ட விட்டுருக்காங்க. கருப்பு கலர் பண்ணினா கறியெல்லாம் போட்டுட்ருக்காரு. போடுறாங்க கறி போடுறாங்க. எல்லாம் நிறையா கறி தான் போடுறாங்க. மட்டன் பிரியாணி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக மட்டன் தான் பண்ணுவாங்க போல். போடுறாரு, இவர் ஒரு வட்டத்தை போட்டுட்ருக்காரு. நல்லா தான் கிண்டுறாங்க. கறி வச்சு நினைக்கிறேன். இல்லை போடுறாரு. கறியை பிச்சு எரிஞ்சுக்கிருக்காரு நம்ம அண்ணன் மாஸ்டர், பெரிய மாஸ்டர். இங்கே ஒரு மாஸ்டர் கறியெல்லாம் குத்தி கிண்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நல்லா தான் கிண்டி எறிகிறாரு. இங்கிட்டு தால்சாவு தான் பார்ப்போம். இது நல்லா ஆகி போயிட்டு இருக்குது. என்ன ஐயோ, மறுபடியும் கறியெல்லாம் போட்டுட்ருப்பாங்க போல். கறி ஒரு வேலை பத்தாதுன்னு நினைக்கிறேன். கறியை போட்டுக்கிட்டாங்க. கறி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க பிரியாணி பண்ணுறாங்களா இல்லை கறி குருமா பண்ணுறாங்களான்னு மாஸ்டர் கேட்டோம். பிரியாணி தானா? சிரிச்சுட்டாரு அண்ணன், ரொம்ப சிரிக்கிறாரு. பிரியாணி தான் போல அப்போ கிண்டுறாரு. எல்லாத்தையும் நல்லா கிண்டி வேக விட்டுட்ருக்காரு. ஆமாம் தான் கிண்டி எரிஞ்சிட்ருக்காரு. இப்போ தான் பெரிய மாஸ்டர் இருப்பார் போல். நல்லா புத்தி எரிஞ்சிட்ருக்காரு. ஐயோ, அண்ணன் இங்கிட்ட ஒரு தலசாவனே பார்த்துட்டு அண்ணன் கருப்பு சட்டை கிண்டி எரிஞ்சிட்ருக்காரு. கறியை வேக விடுவாரா மாட்டான்னு தெரியல. தால்சால எலும்பு வந்துச்சா பருப்பு வந்துச்சான்னு பார்க்குறாரு அண்ணான்னு தெரியல. இங்கிட்டு அண்ணன் குத்தி எரிஞ்சிட்ருக்காரு. அண்ணன் கறியை கொஞ்சம் நேரம் வேக விடுவீங்களா மாட்டீங்களா? எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க அண்ணன். கருப்பு சட்டை அண்ணன், கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, என்னதான் பண்ணுறீங்க? இப்போ ஒரு மாஸ்டர் இறக்கி விட்டுருக்காங்க. அவர் சுற்றி கிண்டிட்டு இருக்காரு. கால் சுடுதா இல்லை கை சுடுதான்னு தெரியல. சுற்றி கிண்டி கிளம்பிட்டாரு. திரும்ப நம்ம கருப்பு சட்டை மாஸ்டர் வந்தார். அவருக்கு கிண்ட வேலை தான் கொடுத்துருப்பாங்க போல். அவர் கறியெல்லாம் அந்த கிண்டாருன்னா அரிசி போட்டதுக்கப்புறமும் நல்லா கிண்டாரு. இங்கிட்டு பக்கத்தில் தால்சா தான் ரெடி பண்ணாங்க. திடீர்னு கிரேவியில் வச்சுருக்காங்க. மந்திரவாதி கும்பலாக இருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு வழியாக கிண்டி முடிச்சு கரண்டி வைக்க போகிறாரு. திடீர்னு இடையில ஒரு குத்தி கொஞ்சம் நேரம் விட்டாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே கிண்டிகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் கிண்டாதுக்கு மட்டுமே கூட்டி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கறியெல்லாம் நல்லா அரிசிலாம் வந்துட்டுருக்கு, கிண்டிட்டு இருக்காங்க. இப்போதான் பெரிய மாஸ்டர் வந்திருக்காரு. அவர் அவரு கடமைக்கு ஒரு 10 கிண்டுறாரு. கிண்டி முடிச்சிட்டாரு. கறியெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு. எடுத்து உப்பு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். உப்பு தான் பார்க்கலாரு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் கிண்டுறாரு. கிண்டி முடிச்சிட்டாரு. டீ குடிக்க போயிட்டு வர நேரத்தில் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டாங்க. பார்த்தா உண்மையிலேயே பிரியாணி தான் இருந்துச்சு. நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். நல்லா தான் பிரியாணி பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டலாம். எனக்கே பெருமையாக தான் இருக்குது. எல்லா மாதத்தும் தரமாக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பிரியாணியை சாப்பிட கிளம்பிட்டேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம பயில பக்கத்தில் இருந்து காய்ச்சல் போயிட்டு இருக்கோம் வேற.